நான் கண்டிப்பா பேசுறேன். ஓகேவா? எப்படிங்க இருந்தீங்க? பக்கத்துல பக்கத்துலயா? சரிண்ணா. ரவிண்ணா எப்படி போறீங்க? இறக்கிடுவா? இறக்கிட்டு சொல்லவா? சரிண்ணா. சாப்பிடுங்க போயிட்டு. சரி இறக்கிட்டு சொல்லவா? சரிண்ணா. சரி நன்றிண்ணா. ரவி தேங்க்யூ. வரவா? சரிங்களா? அது சைக்கிள் வச்சு போட்டேன். வரவா? உங்களை பத்தி பின்னாடி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பேசுறாங்க, தடை பண்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க செய்யற உதவி தடைப்படுமா? அதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப இது இந்த மாதிரி பயணமா இருக்கு. ஏன்னா இங்க பண்றதுக்கு தடைப்படுமா? 10 பேர் இருந்தாலும் உங்களை ஆதரிச்சு 90 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான பதில் கண்டிப்பா நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் நீங்க இது இல்ல தனியா ஒரு பிரச்சனை பேசி நான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். எல்லாமே நான் கிளாரி பண்றேன். கண்டிப்பா நான் இந்த சாவர வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா தொடர்ந்துட்டு தான் இருக்கும், பண்ணிட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான். இல்ல நம்ம வேலை நம்ம வேலை என்னன்னா வரைக்கும் இல்லாதவங்கள்ட்ட நம்ம எதை இருக்கிறத கொடுத்தே இருக்கும். அவ்வளவுதான். இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது முடிவே கிடையாது. நன்றி. நான் லவ் யூ. கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியா முழுசுமே கேப்வே பாலா பண்ணுற உதவிகளை பற்றி தான் பலருமே விமர்சித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ முதல் முறையாக பாலா ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருக்காரு. ஆக்டர் பாலாவுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது, உதவி செய்ய இவ்வளோ பணம் கிடைக்குதா, அவர் கொடுக்குற ஆம்புலன்ஸ், 2 வீலர் இது எல்லாமே நம்பர் ஏன் மறைக்கப்படணும், எல்லாமே ஏமாத்து வேலை தான். இப்போ சொந்த செலவில் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்கிறாரு, அதில் இலவசமாக மருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் போய் விசாரிச்சா அது ஏதோ ஒரு நாட்டில் போய் முடியுது. பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுக்களை பத்திரிகையாளர் உமாபதி வச்சிருந்தாரு. இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட பாலா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நான் செஞ்சிட்டு இருக்க உதவியை சாகுற வரைக்கும் நிறுத்த மாட்டேன். இது என்னோட வேலை. என்கிட்ட இருக்கிறத கடைசி வரைக்கும் மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன். அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. என் மேல வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுக்கும் விரைவில் செய்தியாளர்களை சந்திச்சு விரிவான விளக்கம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.